இப்போ இருக்கிற இயந்திர அறிவியல் உலகில் நாம் நம்முடைய வேலைத்தனம் என்பது ஏற்றுக்கொள்ளப்பட்ட அடிமைத்தனம். அதான் நமக்கு மேலே ஒருத்தர் 4 பேர் நிறைய பேர் இருப்பாங்க, அவங்க நம்மளை வேலை வாங்குவாங்க. நமக்கு இடையே யாராக இருப்பாங்க, அவங்கள நாம் வேலை வாங்குவோம். இந்த அடிமைத்தன நடைமுறை ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு அடிமைத்தன நடைமுறை. ஆனால் இயற்கை விதிமுறைப்படி தொழிலில் யாருக்கிடையும் யாரும் இருக்கக்கூடாது. நானே முதலாளி, நாமளே தொழிலாளி. அதாவது தனித்தனியாக தான் உழைக்கணும். அதுதான் தொழிலுக்கான இயற்கை விதிமுறை, ஒரு தொழிலை செய்வதற்கான இயற்கை விதிமுறை. இந்த இயந்திர அறிவியல் உலகில் நாம் தனித்தனியாலாம் தொழில் செய்ய முடியாது. ஒற்றுமையாக ஒருத்தருக்கு கீழே ஒருத்தர், இந்த மாதிரி மேலதிகாரி கீழே வேலை பார்க்குறவங்க இப்படி ஒன்றா கூட்டாக உழைச்சாதான் இந்த மாதிரி ஒரு உலகத்தை நம்மளால் உருவாக்க முடியும். இங்கே உள்ள பல தொழில்களை, எந்த ஒரு தொழிலை செய்யணுன்னாலும் தனியெல்லாம் உழைச்சாலாம் முடியாது. பலருடைய உதவி, மேற்பார்வை, நமக்கு மேலதிகாரி கீழதிகாரி எல்லாம் இருந்தால் தான் இப்படிப்பட்ட இது ஒரு ஏற்றுக்கொள்ளப்பட்ட தற்காலிகமான அடிமைத்தனம். அப்படி இருக்கும்போது நம்ம இந்த தொழிலை எப்படி செய்யணும் அப்படின்னா, நல்ல பசியோடு செய்யணும். மத்தியானம் தான் சாப்பிடணும், காலையில் சாப்பிடவே கூடாது. அப்போ தான் இந்த தொழிலை நீங்கள் நல்ல சுறுசுறுப்பாக செய்வீங்க. நல்லா சாப்பிட்டு போய் தொழில் செஞ்சால் கண்டிப்பாக, ஏன்னா தொழில் செய்கிறதோட நோக்கமே நம்ம சாப்பாட்டுக்காக தான் தொழில் செய்கிறோம். நீங்கள் நீங்கள் ஒரு தொழிலை செஞ்சு அதில் சம்பாத்தியத்தில் நீங்கள் டிவி வாங்குவீங்களோ வாங்க மாட்டீங்க. டிவி கூட வாங்கினா வாங்குவீங்க, வாங்காமல் கூட போவீங்க. ட்ரெஸ்ஸு கூட வருஷத்துக்கு ஒரு வாட்டி எடுத்தால் போதும். ஆனால் நீங்கள் தினமும் நீங்கள் வாங்குகிற சம்பளத்தில் கண்டிப்பாக தினமும் சாப்பிட்டே ஆகணும். சாப்பாடு தான் தவிர்க்க முடியாத தேவை. அப்போ நீங்கள் வாங்கக்கூடிய சம்பளத்தில் அப்போ நம்ம வேலை செய்கிறது எதுக்காக? அந்த சாப்பாட்டுக்காக தான். அதை யாராலும் மறுக்க முடியாது. அப்படி இருக்கும்போது பசியோடு அந்த வேலையை செய்யணும். நல்லா சாப்பிட்டு வேலை செஞ்சால் சோம்பேறித்தனம் தான் வரும். ஒருத்தர் நமக்கு மேலதிகாரி சொன்னால் நம்ம அதை செய்ய மாட்டோம். அந்த மாதிரி உடம்பு வளையாது. இப்போ ஒரு சிங்கம் நல்லா வேட்டையாடி வயிறு நிறைஞ்சி போச்சுன்னா, முன்னாடி மான் வந்தால் கூட அது ஒன்றும் பண்ணாது. ஏன்னா வயிறு நிறைஞ்சி போச்சு, அதை வேட்டையாடி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை எடுத்து வச்சா. இப்போ இல்லை ஒரு சிங்கத்தோட வயிறு நிறைஞ்சி போச்சு, அப்போ தான் வேட்டையாடி ஒரு மானை சாப்பிட்ருக்கு. இப்போ அது உட்காந்து வேட்டையாடின கலப்புலையும் ஏற்கனவே வேட்டையாடி வயிறு நிறைய சாப்பிட்ட அந்த திருப்திலையும் ஒரு இடத்துல உட்காந்து சோர்வாக உட்காந்துருக்கு, மயங்கி போய் உட்காந்துருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ அதன் வழியாக இன்னொரு மான் வருது அப்படின்னா அந்த மானை அது வேட்டையாடாது. ஏன்னா அதை வேட்டையாடி என்ன பண்ணும், ஏற்கனவே வயிறு தான் ஃபுல்லாகிடுச்சே, திரும்ப அதை வேட்டையாடி அதை கொண்டு போட்டால் ஒரு நாள் கழித்து போனால் அதை அழுக ஆரம்பிச்சிடும். நாளைக்கு சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு இன்றைக்கே ஒரு மானை பிடிச்சி கட்டி போடவும் முடியாது. சிங்கம் புலியால். அப்போ சரி இன்றைக்கே கொன்று போட்டுருவோம், நாளைக்கு சாப்பிட்டுக்கலான்னு போனால் நாளைக்கு அது கெட்டு போக ஆரம்பிச்சிடும், நாற்றம் எடுக்க ஆரம்பிச்சிடும். அதனால தான் சிங்கம் வயிறு நிறைஞ்சிச்சின்னா ஒரு மானை பக்கத்தில் போனாலும் அந்த மானை எதுவும் பெருசாக எதுவும் செய்யாது, கொல்லாது, வேட்டையாடாது, வெட்டுருன்னு நினைக்கிறேன். அப்படி தான். ஏன்னா அதை பிடிச்சி வேட்டையாடி இன்றைக்கி கொன்று போட்டுருவோம், நாளைக்கு சாப்பிட்லான்னு பார்த்தா அந்த இறைச்சி கெட்டு போயிடும், நாற்றம் எடுக்க ஆரம்பிச்சிடும். அதனால் அப்போது நம்ம சாப்பாட்டுக்காக தான் இந்த தொழிலே நம்ம செய்கிறோம். இன்றைக்கி சாப்பாட்டுக்காக தான் நம்ம தொழில் செய்கிறோம். இன்னும் சொல்லப்போனால் நம்ம தொழில் செய்கிறோமோ, ஒரு ஆஃபீஸுக்கு போகிறோம், ஏதோ ஒரு வேலை பார்க்குறோம், டிரைவராகவோ ஏதோ ஒரு வேலை பார்க்குறோன்னு வைங்க. அப்போ ஏன் அந்த வேலை பார்க்குறோன்னா, இன்றைக்கி சாப்பாட்டுக்காக தான் நம்ம தொழில் பார்க்குறோம். இன்றைக்கி சாப்பிட்ணும். அப்போ இன்றைக்கி சாப்பாட்டுக்காக தான் நீங்கள் தொழில் பார்க்குறீங்க, தொழில் செய்கிறீங்க. ஆனால் உங்களுக்கு மாத கடையில் சம்பளம் போடலாம், மாதம் சம்பளம் போட்டாலும் நீங்கள் வேலை செய்வதோட நோக்கம் இன்றைய சாப்பாட்டுக்காக, இன்றைய வயிற்றை நிரப்புறதுக்காக. அப்போது நீங்கள் வயிறை நிரப்பிட்டு காலையில் நல்லா வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டு நீங்கள் ஒரு தொழில் போனீங்கன்னா, ஒரு தொழிலை செய்கிறதுக்காக போனீங்கன்னா கண்டிப்பாக அந்த தொழிலை உங்களால் செய்ய முடியாது. ஒரு மேலதிகாரி ஒரு வேலை சொன்னால் அவங்களால உங்கள் உடம்பு வளையாது, அவ்வளோ ஈஸியாக வளையாது. கஷ்டப்பட்டு தான் அந்த வேலையை செய்வீங்க. அதுதான் இப்போ நடந்துகிட்ருக்கு. எல்லோரும் கஷ்டப்பட்டு தான் ரொம்ப சிரமப்பட்டு ஒரு வேலை செய்கிறதுங்கிறது அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. காரணம் என்னென்னா, இவங்க நல்லா சாப்பிட்டுட்டு வேலைக்கு போகிறாங்க, அதுதான் காரணம். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, சாப்பிடாம மத்தியானம் 12 மணிக்கு மேலே தான் சாப்பிடணும். ஒரு பசியோடு ஒரு பாதி நாள் வேலை பார்க்கணும். அப்புறம் மத்தியானம் 12 மணிக்கு மேலே சாப்பிட்டு அதுக்கப்புறம் மீதி நாளில் வேலை பார்க்கும்போது காலையில் இருக்கிற அந்த பசியோடு வேலை பார்த்த அந்த மன அழுத்தம் மீதி நாளில் மதியம் 12 மணிக்கு மேலே நம்ம சாப்பிட்டாலும் அந்த மன அழுத்தம் நமக்கு உதவி செய்யும். ஏன்னா வேலை செய்யும்போது நமக்கு ஒரு மன அழுத்தம் தேவை. அந்த அழுத்தத்தை பயன்படுத்தி நமது வேலையை சுறுசுறுப்பாக செய்து முடித்து விட வேண்டும். அந்த நேரத்தில் நமக்கு வேறு எந்த கவனமும் இருக்கக்கூடாது. சும்மா மொபைல் ஃபோனில் பொழுத போக்கிக்கிட்டு வெட்டி கதை பேசிக்கிட்டு தேவையில்லாத விஷயங்களெல்லாம் பேசிக்கிட்டு அப்படி அந்த மன அழுத்தத்தை வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. மன அழுத்தம் தான் நம்ம ஒரு வேலை சிறப்பாக செய்கிறதுக்கு உதவி செய்யும்.
அப்படி இருக்கும்போது காலையில் நீங்கள் சாப்பிடாமல் அந்த வேலையை செய்யும்போது மதியம் 12 மணி வரைக்கும் நீங்கள் சாப்பிடக்கூடாது. தண்ணி வேணால் குடிச்சிக்கலாம். அப்படி வேலை செய்யும்போது உங்களுக்கு நல்ல ஒரு மன அழுத்தம் இருக்கும். ஏன்னா ரொம்ப பசியோடு இருப்பீங்க, நல்ல மன அழுத்தம் இருக்கும். நல்லா அந்த வேலையை செய்யலாம். நல்லா குனிஞ்சு நிமிர்ந்து யார் என்ன வேலை சொன்னாலும் இல்லை, அதாவது உங்களுக்கு தெரியும் யார் சொன்னால் செய்யணும், எந்த வேலையை செய்யணும், யார் சொன்னால் செய்யக்கூடாது, நம்ம வேலை எது, எல்லா வேலையும் சொன்னால் நீங்கள் செய்ய மாட்டீங்க. ஆனால் உங்களுடைய வேலை எதுவோ அதை நீங்கள் சொன்னால் தயங்காமல் செய்வீர்கள். அது எப்போ வரும்னா, அது கொஞ்சம் கூட சிரமமே இருக்காது உங்களுக்கு. அது எப்போன்னா, நீங்கள் காலையில் சாப்பிடக்கூடாது, மதியம் 12 மணிக்கு மேலே தான் சாப்பிட்ணும். அதை மட்டும் பின்பற்றிட்டிங்கன்னா ஏன்னா நீங்கள் பசியோடு இருக்கும்போது உங்களுக்கு பயமும் அதிகமாக இருக்கும். அதனால் மேலதிகாரி எதை சொன்னாலும் நீங்கள் செய்வீங்க. பசியோடு இருக்கும்போது ஒருத்தர் தைரியமாலாம் இருக்க முடியாது, பயம் வந்துடும், ஆட்டோமேட்டிக்காக பயம் வந்துடும். அந்த பயத்தில் நீங்கள் மேலதிகாரி எது சொன்னாலும், அதாவது அவங்க வேலை சம்மந்தமாக எந்த ஒரு வேலை சொன்னாலும் தயங்காமல் செய்வீங்க. உங்கள் உடம்பு வளையிறது ஈஸியாக வளையும். குறிஞ்சி நிமிர்ந்து வேலையில் ஒரு ஊக்கம், உற்சாகம் எல்லாமே வரும். எங்கேருந்தான் வரும்னு தெரியாத அந்த சுறுசுறுப்பு. அதனால் இது ஒரு மிகப்பெரிய ரகசியம். ஆனால் இது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். நீங்கள் நல்ல சுறுசுறுப்பாக உழைக்கணுமா, நல்ல ஊக்கத்தோட உற்சாகத்தோடு உழைக்கணுமா, மதியம் 12 மணிக்கு மேலே தான் நீங்கள் சாப்பிடணுமே. காலை உணவை நீங்கள் தவிர்த்துடலாம், ஸ்ட்ரெயிட்டாக மதிய உணவு தான். அவ்வளோ கஷ்டப்பட்டால் தான் நீங்கள் சுறுசுறுப்பாகவே வேலை பார்க்க முடியும். இல்லை என்னால் முடியாது, எனக்கு சாப்பாடு தான் முக்கியம்னா அப்போ நீங்கள் வேலையை கஷ்டப்பட்டு தான் பார்ப்பீங்க. உங்கள் வேலையை நீங்கள் கஷ்டப்பட்டு தான் பார்ப்பீங்க. மயக்கம் வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கெல்லாம் மயக்கம் வராதுப்பா. எனக்கு மயக்கம்னா இதனால் வந்ததே கிடையாது. நான் 5 நாள்லாம் தண்ணி குடிச்சிட்டு மட்டுமே இருந்திருக்கேன். வேலைக்கெல்லாம் போயிட்டு தான் இருந்திருக்கேன். எனக்கெல்லாம் மயக்கம் வந்தது கிடையாது. அதனால் மயக்கம் வந்ததுன்னா அது மயக்கம் வந்துருமோங்கிற ஒரு பயம், மயக்கம், அப்படி அந்த பயம்தான். நீங்கள் ஒரு வேளை சாப்பிட்லனா கூட உங்களுக்கு படபடப்பு அப்படி மயக்கம்லாம் வர காரணம். பழகணும், மீண்டும் மீண்டும் பழகணும். ஒரு வேளை சாப்பிடாமல் இருந்து பாருங்கள். இப்போ வழக்கமாக நீங்கள் காலைல 9 மணிக்கு சாப்பிட்றீங்கன்னா ஒரு நாளைக்கு 10 மணிக்கு சாப்பிட்டு பாருங்கள். காலையில் சாப்பிட வேண்டாம்னு சொல்ல, மயக்கம் வருகிறவர்களுக்கு நான் இந்த ஆலோசனையை சொல்கிறேன். யாருக்கு மயக்கம் வருதோ அவங்களுக்கு நான் இந்த ஆலோசனையை சொல்கிறேன். காலைல நீங்கள் 9 மணிக்கு சாப்பிட்றீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், 10 மணிக்கு சாப்பிடுங்க. ஒரு 4-5 நாளைக்கு. எனக்கு ஒரு வேளை சாப்பிட்லன்னா எனக்கு மயக்கம் வந்துடும் அப்படிங்கிறவங்களுக்கு நான் இந்த ஆலோசனை. மயக்கத்தை வெல்வதற்கான வழி. இப்போ காலையில் எப்போதும் 9 மணிக்கு சாப்பிடுவீங்க அப்படின்னா ஒரு நாள் என்ன பண்ணுங்கள், ஒரு 4-5 நாளைக்கு 9 வரைக்கும் சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் 10 மணிக்கு சாப்பிடுங்க. காலை உணவு 10 மணிக்கு சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் 10:30 மணிக்கு சாப்பிடுங்க. இப்படி அதுக்கப்புறம் ஒரு வாரமாக என்ன பண்ணுங்கள், 11 மணிக்கு தான் காலை உணவு சாப்பிடணும். அதுக்கப்புறம் ஒரு வாரமாக 11:30க்கு சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் ஒரு வாரமாக 12 மணிக்கு சாப்பிடுங்க. இப்படி நீங்கள் காலை உணவை சாப்பிடுகிற நேரத்தை அதிகப்படுத்தி கொண்டே செல்ல வேண்டும். இதன் மூலம் அப்புறம் காலை உணவை தவிர்த்து விட்டு மதிய உணவு மட்டுமே, மதிய உணவு அப்புறம் மாலை, அதுக்கப்புறம் உணவு நீங்கள் தாராளமாக சாப்பிடலாம். இதை செஞ்சிங்கன்னா நீங்கள் செய்கிற தொழிலில் சுறுசுறுப்பாக இருக்கலாம். நல்ல சுறுசுறுப்பாக, ஊக்கத்தோட, உற்சாகமாக, உங்கள் உடம்பு எளிதாக வளையும், குனியும், நிமிரும், சோம்பேறித்தனங்கிறதே வராது. இது ஒரு அற்புதமான அதுக்கு நம்ம எவ்வளோ கஷ்டப்பட போகிறோம். காலை உணவே நம்ம தியாகமே பண்ணியாகணும், தியாகம் செய்தே ஆகணும். இது இப்போ நான் சொல்கிறேன், காலை உணவை சாப்பிடாதீங்கன்னு நான் சொல்கிறேன். ஆனால் ஐரோப்பாவில் நான் ஒரு வழக்கத்தை கேள்விப்பட்டேன். அவர்கள் காலை உணவை ரொம்ப கம்மியாக தான், சும்மா ப்ரெட்டு அப்படி ஏதோ ஒன்று சாப்பிட்டு போவாங்க. யார்? ஐரோப்பியர்கள். ஐரோப்பாவில் இருக்கிறவங்க காலை உணவு ரொம்ப நிறையெல்லாம் சாப்பிட மாட்டாங்க, ரொம்ப கம்மியாக தான் சாப்பிடுவாங்களாம், ப்ரெட்டு அந்த மாதிரி. அப்புறம் மதிய உணவு அதை விட கொஞ்சம் அதிகமாக சாப்பிடுவாங்க. அப்புறம் இரவு உணவு தான் உட்காந்து 1 மணி நேரம் சாப்பிடுவாங்களாம், குடும்பத்தோடு உட்காந்து. அதனால் இது பிற்பாடு தான் நான் கேள்விப்பட்டேன். அதை பார்த்து நான் இதெல்லாம் சொல்லலை. நானே இது எனக்கு தேவைப்பட்டது இதை கண்டுபிடிச்சி நான் இதை உங்களுக்கு சொல்கிறேன். இது மாதிரி நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, இருக்கலாம். நான் சொல்லுகிற கோணம் வேறு மாதிரியாக இருக்கலாம். அதனால் காலை உணவை தவிர்த்து விடுங்கள். நீங்கள் சுறுசுறுப்பாக இருப்பீங்க, நல்ல ஊக்கம், உற்சாகம், நல்ல ஓடியாடி வேலை பார்க்குறதுல ரொம்ப ஆர்வமாக இருப்பீங்க. உடல் பருமனும் குறையும். அதனால் உடல் பருமனும் உங்கள் உடம்பும் நல்லா குறைவதற்கு அதிக வாய்ப்பு இருக்குது. காலை உணவை தவிர்ப்பது நல்ல ஓடியாடி உழைப்பதற்கு உதவி செய்யும். சோம்பேறித்தனங்கிறது கொஞ்சம் கூட இருக்காது. உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும். அந்த நிலைமை அப்படி ஒரு வேகம், அப்படி ஒரு சுறுசுறுப்பு, அது மிகப்பெரிய கொடுப்பனை தெரியுமா? ஒவ்வொருத்தரும் எவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறாங்க தெரியுமா? காலை ஒரு வேலைன்னா அது ஏதோ கஷ்டப்பட்டு உருண்டு புரண்டு வேலை பார்க்குறாங்க. அதுவே நாம் செய்கிற வேலையை ஆர்வமாக செய்கிறோன்னு வச்சுக்கோங்க. ரொம்ப ஆர்வமாக செஞ்சால்
அதை விட கொடுப்பனை வேறு என்ன இருக்குது? அதை விட ஒரு சிறந்த நிலை வேறு என்ன இருக்குது? ஆனால் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா காலை உணவை சாப்பிடக்கூடாது. வயிற்றில் அல்சர் வந்துடும் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கெல்லாம் அந்த மாதிரி வந்தது கிடையாது. அதனால் காலை உணவை தவிர்த்து விட்டு மதிய உணவு தான், மதிய உணவிலிருந்து தான் நீங்கள் உங்கள் உணவு ஆரம்பிக்க வேண்டும். அதன் பிறகு நீங்கள் சாப்பிடுங்க. அதனால் சுறுசுறுப்பாக உங்கள் தொழிலை நீங்கள் சுறுசுறுப்பாக செய்யலாம். கொஞ்சம் கூட சோர்வு இல்லாமல், தயக்கம் இல்லாமல்.